أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி வ பாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ ரஹ்மத்தன் வ ராஹத்தன் அஃப்வன் ஆஃபியா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அதத கல்கிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இலா நஃப்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இத்ன தர்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்ன தர்ஸிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹில் மலிக்குல் குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்பனா த ரப்புல் மலாயிகத்து வரூஹு. பிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்மிகு ரமலானே வருக வருக. ஸலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஹ்ரு ரமலானே அருளை அள்ளித் தருக. 5ஆம் நாள் தராஹ்வீஹ் தொழுவதினால் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுன் அக்ஸாவில் தொழுவதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே போன்ற நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். ஷைத்தானை அழிக்கும் கலிமா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவையும் பாவம் மன்னிப்பு தேடுதலையும் பற்றி படித்து அவ்விரண்டையும் அதிகமாக செய்து வாருங்கள். ஏனெனில் இப்லீஸ் ஆகிறவன் நான் பாவங்களை கொண்டு இம்மனிதர்களை நாசப்படுத்தினேன். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலிமாவை கொண்டு பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டும் என்னை நாசப்படுத்தி விட்டார்கள். இதனை பார்த்த நான் அவர்களை மனோ இச்சைகளை கொண்டு அழித்து நாசமாக்கி விட்டேன். அவர்கள் தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வினாலும் இஸ்திக்ஃபார் செய்வதினாலும் ஷைத்தானை நாசமாக்குவதல் என்பதின் கருத்தாவது, ஷைத்தானுடைய இறுதி நோக்கம் மனிதனின் மனதில் விஷத்தை கலக்குவதாகும். இதன் விவரம் முதல் பாகத்தில் கூறப்பட்டுள்ளது. மனிதனின் மனம் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நீங்கியிருக்கும் பொழுது ஷைத்தான் தன் விஷத்தை அதில் செலுத்துகிறான். அவ்வாறின்றி மனம் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஷைத்தான் அழிவடைந்து பின்வாங்கி விடுகிறான். மேலும் அல்லாஹ்வை திக்ரு செய்தல் உள்ளங்களை தெளிவுபடுத்துகின்ற மருந்தாகும். ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது. இதயங்களை சுத்தப்படுத்துவது அல்லாஹ்வின் திக்ரு ஆகும் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஒரு ஹதீஸ் மிஸ்காத் எனும் கிரந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதும் இதயங்களில் உள்ள அழுக்கையும் துருவையும் போக்கிவிடுகிறது என்று பல ஹதீஸ்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஓர் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிய உடனேயே கண்ணாடியை ஈரத்துணியினால் துடைத்தால் முற்றிலும் சுத்தமாகி விடுவது போல ஒரு தடவையில் உள்ளம் சுத்தமாகி விடுகிறது. பிறகு அவன் இல்லல்லாஹ் என்று கூறினால் சுத்தமாக்கப்பட்ட அந்த இதயத்தின் திக்ரின் ஒளி வெளிப்படுகிறது. இந்த நேரத்தில் ஷைத்தானுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகி அவனுடைய உழைப்புகள் அனைத்தும் பாழாகி விடுகின்றது. மனிதன் பொய்யை மெய்யாக கருதுவதும் மனதில் தோன்றியதெல்லாம் மார்க்கம் என கருதுவதும் மனோ இச்சைகளை கொண்டு நாசமாக்குவதின் கருத்து. நபியே, தன்னுடைய மனோ இச்சையை தன் தெய்வமாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா? அல்லாஹ் அறிவிப்பதுடன் அவனை வழிகேட்டிலாக்கி வைத்து அவனுடைய காதுகளின் மீதும் இதயத்தின் மீது முத்திரையிட்டு அவனுடைய பார்வையின் மீதும் திரையை ஆக்கிவிட்டான். எனவே அவன் சத்தியமான விஷயங்களை கேட்கவும் பார்க்கவும் மனதினால் விளங்கவும் முடியாதவனாகிவிட்டான். எனவே அல்லாஹ்வை தவிர அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார் இருக்கிறார்? எனவே நீங்கள் இதனை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்தவித நேர்வழியும் இன்றி தன் மனோ இச்சை பின்பற்றுகிறவனை விட அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று கூறியுள்ளான். மார்க்க புறம்பான காரியங்களுக்கு சன்மார்க்க ஆடை அணிவித்து விட்டு காட்டி மக்களை ஏமாற்றுவதில் சைத்தான் மிக கெட்டிக்காரன். மனிதர்கள் அதனை தீன் என்பதாகவே விளங்கி செயலாற்றி வருவதுடன் அதற்கு அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கும் என ஆதரவு வைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு செயலை இபாதத் என்பதாகவும் தீன் என்பதாகவும் விளங்கி செயலாற்றி கொண்டிருக்கும் மனிதன் எவ்வாறு அதனை விட்டு நீங்கி தௌபா செய்பவனாக ஆக முடியும்? இது சைத்தானுடைய மிக கடுமையான தாக்குதலாகும். ஒருவர் விபச்சாரம், திருட்டு போன்ற பாவச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் ஒரு நேரத்தில் அதை விட்டு தௌபா செய்து மீண்டு விடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் ஒருவன் தகாத செயல்களை இபாதத் என்பதாகவே விளங்கி செய்து கொண்டிருந்தால் அவன் எவ்வாறு தௌபா செய்வான்? எவ்வாறு இவன் அதனை விட்டு விடுவான்? மாறாக நாளுக்கு நாள் அதில் முன்னேறுவதற்கே முயல்வான். இதனைத்தான் செய்தான் நான் அவர்களை பாவங்களை கொண்டு நாசப்படுத்தினேன். அவர்கள் திக்ரு இஸ்திஃபார் செய்து என்னை நாசமாக்கி விட்டார்கள். ஆனால் நான் அவர்களை வெளியேற முடியாத பாவ வலையில் மாட்டச் செய்து விட்டேன் என்று கூறுகிறான். ஆகையால் ஒவ்வொரு செயலிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறையும் சஹாபாக்களுடைய நடைமுறைகளையும் முன்மாதிரியாக வைத்து அமல் செய்வது அவசியமாகும். நபியவர்களின் சுன்னத்தான நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கின்ற வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது நன்மைகளை அளித்து பாவங்களை சேர்க்கும் வழியாகும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ளதாவது: சைத்தான் கூறுகிறான், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு பாவங்களை அலங்காரம் செய்து காட்டினேன். ஆனால் அவர்களோ இஸ்திஃபார் செய்து என்னுடைய இடுப்பை முறித்து விட்டார்கள். பிறகு நான் அவர்களை பாவமென்றே கருதாத பாவச் செயல்களை அவர்களுக்கு காண்பித்தேன். அதனால் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட முடியாதபடி ஆகிவிட்டனர். மேலும் அந்த பித்தத்தான செயல்களை தீன் என்பதாக கருதி அதனை செய்து கொண்டே இருக்கின்றனர். அல்லாஹ்வை பயந்து கொள். நீ மக்களுக்கு மத்தியில் சைத்தானை சபிக்கிறாய், ஆனால் தனிமையில் இருக்கும்போது அவனுக்கு வழிபட்டு அவனோட நட்பு வைத்துக் கொள்கிறாய் என்பதாக ஒரு சூஃபியாக்கள் கூறியுள்ளார். பேருபகாரியான அல்லாஹு தாலாவுடைய
பேருபகாரங்களை விளங்கியிருந்து அவற்றை நாம் ஏற்றுக்கொண்ட பின் அவனுக்கு மாறு செய்வதும், செய்தானுடைய பகைமைத்தனத்தை தெரிந்தும் அவனுடைய குறைகளையும் மட்டுழியத்தையும் அறிந்திருந்தும் அவனுக்கு வழிபடுவதும் மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்று சூஃபியாக்களில் ஒருவர் கூறியுள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய மருத்துவ குறிப்பு: அத்திமர கோந்து. அத்தி மரத்தில் கோந்துவை கஷ்டப்பட்டு சேகரிக்க வேண்டும். 10 கிராம் கோந்தை நன்றாக பொடி செய்து காலை வெறும் வயிற்றில் 1 டம்ளர் பசும்பாலில் கலக்கி சர்க்கரை சேர்த்து நன்றாக கலக்கி குடித்து விட வேண்டும். சூடான பாலை சுத்தமாக ஆறவிட்டு விட வேண்டும். ஆறிய பாலில் இந்த கோந்தை கலக்க வேண்டும். பின் தேவையான அளவு சர்க்கரை கலக்க வேண்டும். பின்பு குடிக்க வேண்டும். தினம் தினம் காலை வெறும் வயிற்றில் சுமார் 10 நாட்கள் குடித்தால் இரத்த மூலம் சுத்தமாகி நின்றுவிடும். காரம், மாமிசம் முதலியவைகளை சேர்க்கக்கூடாது. பருப்பு நெய் சேர்த்து உணவு சாப்பிடலாம். மூலம் சரியாகிவிடும். வசலாம். அஸ்ஸலாமா.